இந்த கொக்கை பார்க்கும்போது எனக்கு மூதுரையில் ஔவையார் எழுதின பாட்டு தாங்க ஞாபகம் வருது. அடக்கும் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம் மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடியிருக்குமாம் கொக்கு. ஆமாங்க, அடக்கமாக இருப்பவர்களை கண்டு அறிவில்லாதவர்கள் என்றெண்ணி அவர்களை எள்ளி நகையாட வேண்டாம். அது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடைத்தலையில், அதாவது தண்ணியை தேக்கி வச்சு அதை திறந்து விடுற வாயில் தாங்க மடைத்தலை. அந்த இடத்துல மடைத்தலையில் கொக்கு காத்திருக்கும். எதுக்கு காத்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனை பிடிக்கிறதுக்காக காத்திருக்கும். ஏன் மடைத்தலையில் காத்திருக்கு அப்படின்னா, அங்கே மீன் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டு மீன்கள் மறுபடியும் நீர் தேக்கி வச்சுக்கிற இடத்துக்கே போகும். அதனால் அந்த மீன் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல கொக்கு காத்துட்ருக்கும். ஸோ அது எது வரைக்கும் காத்துட்ருக்குன்னா, பெரிய மீன் வர வரைக்கும் அதை பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குங்க. அதுபோல் தாங்க பெரியவர்கள், அதாவது அறிவானவர்கள் சரியான நேரம் வரும் வரை காத்திருப்பார்கள் அப்படின்னு